ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பொங்கல் குழம்பு பார்க்குறோம். புள்ளி பார்த்திங்கன்னா 11 புள்ளி, ஊடு புள்ளி, 6 வருஷங்க, அதாவது இடுபுள்ளி. இப்போ சென்டரில் நம்ம ஒரு பூ மாதிரி போடுறோம். இது ரங்கோலி மாடலுங்க. ரங்கோலி மாடலில் நம்ம பொங்கல் குழம்பு போடுறோம். இப்போ சென்டரில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து அதை சுற்றி பார்டர் மாதிரி ஒரு பூ போடுறோம். அதாவது 3 புள்ளி கனெக்ட் பண்ணி நம்ம அந்த பூ போடுறோம், இலை மாதிரி. சுற்றி அதே மாதிரி 3 புள்ளி கனெக்ட் பண்ணி அதே மாதிரி போடணும். இப்போ எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. அந்த பூ போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வெளியில் அந்த ஒரு புள்ளி இருக்குதுல்ல, இடையில அதுக்கு ஒரு வளைவு போட்டு நம்ம பொங்கல் பானை போடுறோம். இதே மாதிரி நம்ம 5 பொங்க பானை வரும், 5 பொங்க பானை போகிறோம். 6 பொங்க பானை 6 பொங்க பானை வரும். 6 பொங்க பானை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். சுற்றி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பொங்க பானைக்கு இதழ் மாதிரி 2 சைடு வரும். ரெண்டு புள்ளி இருக்குதுங்களா, அந்த 2 புள்ளிக்கும் அந்த ஒவ்வொரு பொங்க பானையில் 2 இதழ் நம்ம கோலமாவில் டிசைன் கொடுக்குறோம். அந்த இதழுக்கு டிசைன் கொடுக்குறோம்.
கடைசியாக லாஸ்ட் பானைக்கு வந்து இதழ் போடுறோம். இப்போ நம்ம கோலம் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு ரங்கோலி பொங்கல் கோலம் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.